கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். எனக்கு ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ஒருவேளை உன்னுடைய வாழ்வில் நீ மேலான ஸ்தானங்களில் இருந்து பல காரியங்களில் நீ கிறிஸ்துவுக்காக அநேக நன்மைகளை இழந்திருக்கக்கூடும். உனக்கு விரோதமாக அநேக நாவுகள் எழும்பியிருக்கக்கூடும். உனக்கு விரோதமாய் அநேகர் பேசிக்கொண்டிருப்பார்கள். உன்னுடைய பந்தியில் உன்னுடைய கரத்தில் வாங்கி சாப்பிட்டவர்கள் உனக்கு விரோதமாக பேசிக்கொண்டிருப்பார்கள். ஒருவேளை நீ கலங்கி போயிருக்கலாம். ஆண்டவரே, நான் ஆளுகை செய்து கொண்டிருக்கும் பொழுது என் கரத்தில் இருந்து அவர்கள் நன்மை பெற்று கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கை கட்டி சேவகம் செய்தார்கள். ஆனால் இந்த நாளிலோ எனக்கு விரோதமாய் நிற்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் கலங்குவீர்களானால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ஆதி நாட்களில் இருந்தது போல கர்த்தர் உன்னை எழுந்து கட்ட பண்ணுவார். ராஜரீகம் எருசலேம் குமாரத்தினிடத்தில் வரும். ராஜரீகத்தை கர்த்தர் உன்னிடத்தில் திரும்ப கொடுக்க போகிறார். உன்னை மேன்மையின் ஸ்தானத்தில் கர்த்தர் எடுத்து நிறுத்தப் போகிறார். கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ? என்னுடைய கரத்தில் நன்மை பெற்றவர்கள், என்னுடைய கரத்தில் இருந்து மேன்மையான அனுபவங்களை பெற்றவர்கள் இன்று என்னை விரோதிக்கிறார்கள், இன்று எனக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கலங்கி போயிருப்பீர்களானால், இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு அருமையான சீயோன் குமாரத்தியே, நீ பயப்படாதே. கர்த்தர் உன்னை சுற்றிலும் அரணாக இருக்கிறார். முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். ஆதி நாட்களில் இருந்தது போல கர்த்தர் உன்னை கட்டுவிப்பார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு மீண்டுமாக திருப்ப கொடுப்பார். யார் யார் மத்தியிலே நீ வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்திலே நீ துக்கத்தை அனுபவித்து சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறாயோ, அவர்கள் மத்தியிலே எருசலேம் குமாரத்தியாகிய உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கலைஞன இதயத்தோடு கேட்கிற தேவாத்துமாவே, என்ன நாளிலும் உன்னுடைய சஞ்சலத்தை உதறி தள்ளிவிட்டு இப்பொழுதும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஸ்தோத்திரிக்க ஆரம்பி. முந்தின ஆள்கையை கர்த்தர் உன்னிடத்தில் கொடுப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நோக்கி பாரும். கர்த்தர் அவர்களோடு கூட பேசுங்கப்பா. தங்களுடைய வாழ்வில் சோர்வுகள், அநேக நன்மைகளை இழந்து போனார்கள் ஆண்டவரே, பலவித காரியங்களில் பின்னடைவுகள். இந்த நாளிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். முந்தின ஆளுகையை கர்த்தர் அவர்களுடைய கரங்களிலே கொடுக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எருசலேம் குமாரத்தின் இடத்துல ஆளுகை வரப்போகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.